சரி, நாம் இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி நம்முடைய வேத வசனங்களை உங்களுக்கு வைத்துக்கொள்ளலாம். நாம் இன்றைக்கு போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். போன வாரம் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம வேத வசனத்தை வாசிப்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் பைபிள் வாசித்தீர்களா? இந்த வாரம் பைபிள் வாசித்தீர்களா? எல்லாரும் என்ன பண்ணணும்? பைபிள் வாசிக்கணும். ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, கடவுள் யார், கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஒரு கிறிஸ்தவராக இந்த உலகத்தில நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? பைபிளை நாம் என்ன பண்ண வேண்டும்? வாசிக்க வேண்டும். சோ அதுல எப்படிப்பட்ட வேத வாசிப்பு முறைகள் இருக்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு சொன்னேன். முரட்டாட்டமான ஒரு வேத வாசிப்பு அப்படின்னா என்ன? பைபிளை என்ன பண்றதில்ல, தொடறதில்ல. இன்னைக்கும் நிறைய பேர் எப்படிதான் இருக்கிறீங்க? முரட்டாட்டமா தான் இருக்கிறீங்க. தேவனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. பைபிளை என்ன பண்ண மாட்டேன், தொட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறீங்க. எவ்வளவு புத்தி சொன்னாலும் என்ன ஆகல, மண்டையில ஏறல. எங்க அப்பா சொல்லுவாரு, நல்ல மாட்டுக்கு எத்தனை சூடு? ஒரே சூடு தான். அந்த மாடு நல்ல மாடா இருந்தா ஒரு சூட்ல என்ன ஆயிடும்? திருந்திடும். அப்ப அந்த மாடு நல்ல மாடா இல்லைன்னா என்ன ஆகணும்? சொல்லுங்க. ஒரு சூட்டுக்கு அது என்ன ஆகாது? திருந்த. நல்ல மனுஷனுக்கு எத்தனை சொல்லு? ஒரே சொல்லு. ஒரே ஒரு வாட்டி சொன்னா நீங்க அதை என்ன பண்ணணும்? செய்யணும், கேட்கணும். அப்படி நீங்க கேட்க அதை செஞ்சீங்கன்னா நீங்க நல்ல மனிதர். சரியா? அப்போ பைபிளை என்ன பண்ணணும்? எடுத்து வாசிக்கணும், வாசிக்கணும், வாசிக்கணும். அப்போ இதுதான் முரட்டாட்டமான வாசிப்பு. எது? பைபிளையே தொடாது. இன்னொரு வாசிப்பு என்ன இருக்கு? ஒரு சடங்காச்சாரத்துக்காக மத ரீதியாக வேதத்தை என்ன பண்ணுவது? வாசிப்பது. இன்னொரு ஒரு பகுதி இருக்குது, அது தேவ பக்திக்கு ஏதுவாய் வேதத்தை என்ன பண்ணுவது? வாசிப்பது. அப்போ நம்ம வேத வாசிப்பு எதற்கு நேராக நம்மை கொண்டு செல்ல வேண்டும்? தேவ பக்திக்கு நேராக நம்மை கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதை பற்றி நாம் பார்க்கும்போது நிருபங்களை குறித்து போன வாரத்துல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். நிருபங்கள், லெட்டர்ஸ். புதிய ஏற்பாட்டிலே மொத்தம் 27 புஸ்தகத்துல 21 புஸ்தகம் என்னதான்? லெட்டர்ஸ், நிருபங்கள். சோ இந்த நிருபங்கள் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய போதனை ஆதியிலே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆதி திருச்சபையில் இருந்தவெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதன்படிதான் அவர்கள் என்ன பண்ணினார்கள்? இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இடைப்பட்ட காலங்களிலே யூதர்கள் மூலமாக, அநேக கிரேக்கர்கள் மூலமாக தவறான போதனை எங்க வருது? சபைக்குள்ள வருகிறது. இப்போ இதை இந்த அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கடிதங்களை எழுதுகிறார்கள். எதற்கு எழுதுகிறார்கள்? நீங்கள் எல்லாரும் ஆரம்பத்திலே எங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை கேட்டு அதன்படி வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இப்போ இடையில நிறைய தவறான போதனைகள் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. நிறைய தவறான போதனைகளை நீங்கள் நம்பி திசை மாறி போய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி போகக்கூடாது. திசை திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். யாரிடத்தில் வாருங்கள்? இயேசுவினிடத்தில் வாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைக்கு என்ன பண்ணுங்கள்? வாருங்கள் என்று அவர்களுக்கு இந்த நிருபத்தின் மூலமாக என்ன பண்ணுகிறார்கள்? இவர்கள் அறிவுரை கொடுக்கிறார்கள். சரியா? இதைதான் நம்ம பார்த்தோம். எத்தனை நிருபம்? 21 நிருபங்கள். இந்த நிருபங்களை எழுதினவர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல். அவர் 13 நிருபங்களை எழுதியிருக்கார். 21ல அதிகபட்சமா எழுதினது யாரு? பவுல், 13. அதுக்கப்புறம் வேற யாரு எழுதியிருக்கிறார்? யோவான் 3 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அப்புறம் பேதுரு 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். 3 2 5, 13 5 18. இன்னும் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அதுல ஒண்ணு யாக்கோபினுடைய நிருபம், இன்னொன்னு யூதாவினுடைய நிருபம், இன்னொன்னு எபிரேயருக்கு எழுதின நிருபம். 3 நிருபங்கள். ஆயிடுச்சா? மொத்தம் எத்தனை வந்துச்சு? 21 வந்துச்சு. சரி, இப்போ இந்த நிருபங்கள்ல இயேசு கிறிஸ்து கொடுத்த போதனை அதுல இருக்குதா? இயேசு கிறிஸ்துடைய போதனையை அடிப்படையாய் வைத்துதான் அவங்க அதை எழுதியிருக்கிறாங்களா அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது இயேசு என்ன போதித்தாரோ
அந்த போதனையை அடிப்படையாக வைத்துதான் இந்த நிருபங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா இது இது மாதிரி நிறைய உதாரணங்களை கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிற நேரத்துல ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துடைய போதனையில அவர் மெயினா எதை பத்தி பேசுறார் அப்படின்னா, ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். எதை குறித்து பேசுகிறார்? ராஜ்யம், தேவ ராஜ்யம். தேவ ராஜ்யம் என்று சொன்னால் தேவனுடைய ஆளுகை. இப்போ நாம எல்லாம் யாருடைய ஆளுகைக்குள்ள வந்திருக்கிறோம்? தேவனுடைய ஆளுகை, இயேசு கிறிஸ்துடைய ஆளுகைக்குள்ள வந்திருக்கிறோம். இப்போ நீங்க தமிழ்நாட்டுல இருக்கும்போது எந்த சட்டத்தின்படி வாழணும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டத்தின்படி நீங்க வாழணும். கேரளால இருந்தா கேரளால இருக்கக்கூடிய சட்ட திட்டத்தின்படி என்ன பண்ணணும்? வாழணும். நீங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்தியாவில தானே இருக்கிறோம், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. சில சட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் பொதுவான சட்டங்கள் இருக்குது. ஆனா சில சட்டங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு தனியா என்ன இருக்குது, சில சட்டங்கள். இப்ப நீங்க உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில வட மாநிலங்கள்ல மதம் மாற்ற தடை சட்டம் இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் இருக்குதா? இல்ல. அதே மாதிரி இன்னும் ஒரு சில சட்டங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கும், ஆனா எங்க இருக்காது, வட மாநிலங்கள்ல இருக்கும். அப்போ அந்தந்த ஊர்ல நீங்க இருக்கும்போது அந்தந்த ஊர் சட்டத்தின்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். அதே மாதிரி நாம் இப்பொழுது தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம். தேவ ராஜ்யத்துல தேவன் கொடுத்த சட்டத்தின்படி நாம் என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும், நடக்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன், என்ன சொன்னேன்? இயேசு தேவ ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். அது புதிய ஏற்பாட்டுல என்னவா சொல்லப்பட்டிருக்கிறது? திருச்சபை என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போ தேவ ராஜ்யம் திருச்சபையில் இருக்கிறது, திருச்சபை தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. அப்புறம் ராஜ்யத்திலே பிரவேசிப்பது, ராஜ்யத்திலே பிரவேசிப்பது என்று சொன்னால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அங்கீகரிக்கிறார்களோ, அவர்கள்லாம் எதுக்குள்ள வராங்க? ராஜ்யத்துக்குள்ள வராங்க. புதிய ஏற்பாட்டில் அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் நீதிமான்களாக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ, அவர்கள் எங்க இருக்கிறாங்க? சபைக்குள்ள இருக்கிறாங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க. மூணாவது சொன்னேன், இப்பொழுது இருக்கும் தேவராஜ்யம், அதாவது பிரசன்ட் தேவராஜ்யம் ஏற்கனவே இருக்குது, இப்போ இருக்குது, இனிமேல் வரப்போது 3 காலகட்டத்தை குறித்து இயேசு சொல்றார். சரிங்களா? இப்போ தேவராஜ்யம் அப்படின்னு சொல்லி இயேசு பேசும்போது அது புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆவிக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஆவியின் வாழ்க்கை. அப்புறம் புது சிருஷ்டி என்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் என்னது? இப்போ பிரசண்டா தேவ ராஜ்யத்திலே வாழுகிற ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறமா ராஜ்யத்தின் ஒழுங்கு நெறிகள். ஒருவர் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருப்பாரானால் அவர் எப்படிப்பட்ட ஒழுக்கம் உள்ள நெறி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? அதற்கு புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆவியின் கனி. ஆவியின் கனியை நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? வெளிப்படுத்த வேண்டும். அதே போல புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்கள்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அந்த அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அந்த கிறிஸ்தவ குடும்பத்துல வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய கடமைகள் என்ன அப்படின்றதுலாம் அதுல என்ன பண்ணப்படுகிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ராஜ்யத்தினுடைய ஒழுக்க நெறிகள். அதுக்கப்புறம் ராஜ்யத்தினுடைய விருந்தை குறித்து இயேசு பேசுகிறார். கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர்கள், அப்புறம் மணவாளன் வருகிறார், கதவு அடைக்கப்படுகிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருப்போம். அது எதற்கு அடையாளமாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய பந்தி, நித்திய நம்பிக்கை. இதற்கு இதுதான் அதற்கு இணையாக என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டது. அதே மாதிரி எதிர்கால ராஜ்யம். இப்போ நம்ம தேவ ராஜ்யத்துல இருக்கிறோம், ஃபியூச்சர்ல தேவ ராஜ்யத்துல என்ன பண்ணுவோம்? இருப்போம். அந்த ஃபியூச்சர் தேவ ராஜ்யம் எப்படி அப்படின்னா, ஒன்று இயேசு கிறிஸ்துவின் வருகை அல்லது நம்முடைய உயிர்த்தெழுதல். இந்த ரெண்டுத்துல நாம் தேவ எதிர்காலத்தினுடைய தேவ ராஜ்யத்துல என்ன பண்ணுகிறோம்? நாம் இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சோ இதுதான் தேவ ராஜ்யம் இயேசு போதிக்கிறார். இத வேற வேற வார்த்தைகளிலே அதே கருத்தை, அதனுடைய தொடர்ச்சியை நிருபங்களிலும் நாம் என்ன பண்ண முடியும்? வாசித்து பார்க்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு போதனை போதிக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும் நம்ம வாசிப்போம். மத்தேயு 5:13-16. நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீங்களா? உப்பா இருக்கிறீர்கள். அப்புறம்
உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? ஆஹ் சரி, இப்போ இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த பூமிக்கு என்னவா இருக்கிறீங்களா? உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சமையல்ல டெய்லி என்ன பண்ணுவோம்? உப்பு யூஸ் பண்ணுவோம். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு நமக்கு பழமொழியில் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நீங்க அந்த காரியம் ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க இயேசு என்ன சொல்லுகிறார் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் குறிப்பா பார்க்கணும். இப்ப அவருடைய உப்பின் தன்மைகளை குறித்து பேசுகிறாரா, அல்லது உப்பு போல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு, என்ன அர்த்தத்துல அவர் சொல்றாரு அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப முதல்ல நம்மள உப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்போ உப்புன்னு சொல்லும் போது அவர் இன்னொரு விஷயத்த குறிப்பிட்டாரு. உப்பு சாரமற்று போனால் அப்படின்றார். உப்பினுடைய சாரம் அப்படின்னா என்னது? உப்பினுடைய சாரம் என்னது? அதனுடைய தன்மை. இப்ப நீங்க கருவாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கருவாட்டுல என்ன போடுவாங்க? உப்பு போட்டு அதை வந்து காய வைப்பாங்க. அப்போ அந்த உப்புல இருக்கக்கூடிய சாரம் எதுல ஏறிடும்? கருவாட்டுல ஏறிடும். அந்த கருவாடு என்ன ஆகாது? கெட்டு போகாது. அப்ப அந்த கருவாடு சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? உப்பு கரிக்கும். ஓகேவா? இப்ப அதே மீன் உயிரோடு இருக்கும்போது எந்த தண்ணியில இருக்குது? உப்பு தண்ணியில தான் இருக்குது. ஆனா அதுக்குள்ள என்ன ஏறாது? உப்பு ஏறாது. இப்போ கருவாடாகும் போது உப்பு ஏறுது. மீனா இருக்கும்போது அது என்ன இல்லை? உப்பு ஏறல. இப்போ அந்த உப்புல இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு என்னன்னா, அந்த உப்பு தன்மை. அதற்கு என்ன சொல்லுவாங்க? புளிப்புன்னு சொல்ல முடியாது. புளிப்பு வந்து வேற. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? உப்புக்கு இந்த டேஸ்டுக்கு என்ன சொல்லுவாங்க? கரிப்பு. உப்பு கரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உப்பு கரிப்பு அப்படின்றதான் தான் அல்லது அந்த உப்பினுடைய தன்மை. அந்த கரிப்பு தன்மை அந்த உப்பை விட்டு போய்விட்டால் அந்த உப்பு எதுக்காக பயனாகுமா? எதுக்கு பயனாகுது? அது தூக்கி என்ன பண்ணுவாங்களாம்? வெளியே கொட்டிடுவாங்கன்னா அதை யார் மிதிப்பாவாம்? மனுஷர் என்ன பண்ணுவாங்களா? அதை மிதித்து போடுவார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நீங்க உப்பா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரிப்பு தன்மை உங்களை விட்டு என்ன பண்ணக்கூடாது? போய்விடக் கூடாது. அப்படி போய்விட்டா நீங்கள் எதற்குமே என்ன இல்ல, பிரயோஜனம் இல்லை. உங்களுக்குள் அந்த கரிப்புத்தன்மை எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? பூமினா என்ன, உலகம் என்ன? ரெண்டுமே ஒண்ணுதான். பூமின்னு வேற வார்த்தையில சொல்றாங்க, உலகம் வந்து வேற வார்த்தையில சொல்றாங்க. ஆக மொத்தம் ரெண்டுமே ஒன்று. இப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்களா? வெளிச்சமா இருக்கிறீர்கள். இப்போ முதல்ல உப்பை பத்தி பேசிட்டாரு. இப்ப எதை பத்தி பேசுறாரு? வெளிச்சத்தை பத்தி பேசுறாரு. சரியா? அப்புறம் பாருங்க, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இப்போ மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை பத்தி பேசுறாரு. அந்த பட்டணம் யார் கண்ணுக்காவது மறைஞ்சிருக்குமா? சொல்லுங்க. எப்போ மறைஞ்சிருக்கும்? நீங்க இந்த மாதிரி ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா மலை மேல இருக்கிற பட்டணம் உங்களுக்கு தெரியாது. இந்த அறையை விட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கிற பட்டணம் எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவர் சொல்றாரு, மலையின் மேல இருக்கிற பட்டணம் என்ன பண்ணாதான்? மறைந்திருக்க மாட்டாது. அப்புறம் விளக்கை கொளுத்தி, இன்னொரு ஒரு உதாரணம். உப்பு, வெளிச்சம், மலை மேல் இருக்கிற பட்டணம், அப்புறம் என்னது? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்ன கொடுக்குமா? வெளிச்சம் கொடுக்கும். இப்போ இன்னொரு 2 உதாரணம் சொல்லிட்டாரு. எத்தனை உதாரணம் மொத்தம்? உப்பு, வெளிச்சம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம், விளக்கு. இத்தனை விஷயம், இத்தனை உதாரணங்கள் சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. இவ்விதமாய், இதுல நிறுத்துவோம். எவ்விதமாய்? இவ்விதமாய் இந்த உப்பை போல சாரம் உள்ளவர்களாய், இந்த வெளிச்சத்தை போல எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களா, இந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல எல்லாராலும் பார்க்கப்படுகிறவர்களாய்,
இந்த விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற விளக்கு எப்படி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பது போல அந்த மாதிரி வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ உப்ப நாக்குல போட்டவுடனே எல்லாருக்கும் என்ன பண்ணும்? அந்த கருப்பு தன்மை தெரியும். வெளிச்சம் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும். அப்புறம் மலை மேல இருக்கிற பட்டணம் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். விளக்கு தண்டு மேல வச்சா எல்லாருக்கும் அது எதை கொடுக்கிறதா? வெளிச்சத்தை கொடுக்கிறது. அது போல நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகள், நல் செயல்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் என்ன பண்ண வேண்டுமா? பார்க்க வேண்டும். கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக என்ன கடவுதான்? பிரகாசிக்க கடவுது. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? இந்த 4 உதாரணங்களை வச்சு என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நல்ல செயல்களை செய்ய வேண்டும். ஒரு சில நல்ல செயல்கள் ரகசியமாக இருக்க வேண்டும். ஒரு சில நல்ல செயல்கள் மனிதர்கள் பார்க்கிறது போல என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். இப்படி மனிதர்கள் பார்த்து செய்யக்கூடிய நற்செயல்களாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் பார்க்காமல் செய்யக்கூடிய நற்செயல்களாக இருந்தாலும் சரி, அதுல ஒரே ஒரு நோக்கம், நான் மகிமைப்பட வேண்டும் என்பது அல்ல, எனக்கு பெருமை சேர்க்கணும் அப்படி அல்ல, என்னை எல்லாரும் புகழ வேண்டும் என்பது அல்ல. யார் மகிமைப்பட வேண்டுமா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. இயேசு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவன் என்ன பண்ண வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். ஆகையால் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக என்ன பண்ண கடவுது? பிரகாசிக்க கடவுது. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? என்ன செய்யுங்க? போய் எல்லாருக்கும் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, நற்கிரியைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இதுதான் யாருடைய போதனை? இயேசு. இப்ப இந்த போதனை திருச்சபைகளிலே சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஆதி திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறாங்க? நற்கிரியைகளை இடப்படுகிறார்கள், செய்கிறார்கள். நல்ல செயல்களை இடப்படுகிறார்கள், செய்கிறார்கள். இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதின்னு சொன்னா ரொம்ப ஆதியில ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 80-100 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மிஷனரிமார்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்த மிஷனரிமார்கள் இந்தியாவுக்கு வந்து என்ன செயல்களை செய்தார்கள் நினைக்கிறீங்க? என்ன செயல்கள்? நற்கிரியைகள், நல்ல செயல்களை செய்தார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி வந்து உங்களுக்கு ஐடாஸ் கட்டர் என்ற ஒரு பெண்களை குறித்து சொன்னாங்க. அவங்க என்ன செய்தாங்க? நற்கிரியை மருத்துவமனையை உருவாக்கினார். அந்த மருத்துவமனை மூலமாக அந்த காலங்கள்ல இருந்த அநேக மக்களுக்கு என்ன கிடைத்தது? நன்மை உண்டானது. இன்னைக்கும் அந்த மருத்துவமனை இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த மருத்துவமனையாக என்ன பண்ணுகிறது? செயல்பட்டு வருகிறது, திகழ்கிறது. அதன் மூலமாக இன்றும் அநேகருக்கு என்ன கிடைக்கிறது? நன்மை கிடைக்கிறது, நன்மை உண்டாகிறது. அதே போல ஒரு சில மிஷனரிகள் வந்தார்கள். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அன்னை தெரேசா அவங்க வந்து இந்த பூமி இந்த கல்கட்டாவில தெருவில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், திக்கற்றவர்கள், அனாதை பிள்ளைகள், அவர்களை எடுத்து ஆதரித்து அவர்களை வளர்த்தார்கள். குஷ்டரோகிகளுக்கு காயங்களை கட்டினார்கள், மருந்துகளை போட்டார்கள். இது எத்தனை பேருக்கு நன்மை உண்டாச்சு? நிறைய பேருக்கு. சவுத் இந்தியால சில மிஷனரிகள் வந்தாங்க. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் திருமணம் ஆன பெண்கள் கணவன் இழந்த உடனே அவங்க என்ன ஆகணும்? உடன்கட்டை ஏற வேண்டும். கணவனுடைய உடல் எரிந்து கொண்டிருக்கும், மனைவியை தூக்கி என்ன பண்ணிடுவாங்க? நெருப்புல போட்டுருவாங்க. இல்ல கணவனுடைய சடலத்தோடு மனைவியுடைய உயிரோடு இருக்கிற மனைவி என்ன பண்ணிடுவாங்க? கையை காலை கட்டி அப்படியே வச்சு என்ன பண்ணுவாங்க? எரிச்சுவாங்க. இதுக்கு பேர் என்னது? உடன்கட்டை ஏறுதல். இது பெண்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு தீமையாக இருந்தது. மிஷனரிமார்கள் அந்த தீமைகளை என்ன பண்ணினார்கள்? ஒழித்தார்கள். அநேக பெண்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை ஏற்படுத்தினார்கள். அதே போல படிப்பு,
அந்த காலத்துல படிப்பு உயர்ந்த குலத்தில் தான் படிப்பு கொடுக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு படிப்பு என்ன பண்ணவில்லை, கொடுக்கப்படவில்லை. அதை மாற்றி எல்லாரும் படிக்க வேண்டும் என்ற நன்மையை இந்த மிஷனரிமார்கள் செய்தார்கள். பெண்களுக்கு படிப்பு கொடுக்க வேண்டும் என்ற நன்மையை மிஷனரிமார்கள் செய்தார்கள். அதே போல தேவதாசி முறை என்ற ஒரு திட்டம் இருந்தது. அதுவும் பெண்களுக்கு எதிரான ஒரு திட்டம். அந்த திட்டத்தை என்ன பண்ணாங்க, முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. அது மாற்றப்பட்டது. இதெல்லாம் நன்மையானதா தீமையானதா? நன்மையான செயல்கள். இந்த நற்கிரியைகள் யார் பார்த்தா? தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இதை என்ன பண்றாங்க, பார்க்கிறாங்க. பார்த்து இதனாலே நன்மை பெற்றவர்கள் யாருக்கு நன்றி சொன்னாங்க? அவங்க வேற பேரை சொல்லியிருப்பாங்க. கடவுளே, தெய்வமே, என்ன காப்பாத்தினிய, உனக்கு நன்றின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாரும் யாரும் மகிமைப்படுத்தினாங்களா? இவங்க அப்படிப்பட்ட நற்கிரியைகளை இந்த பூமியில செய்து இன்ன வரைக்கும் அந்த நற்கிரியைகளினாலே நன்மை பெறக்கூடிய அநேக மக்கள் இன்ற வரைக்கும் இருக்கிறாங்க. நாம சொல்லலாமா? அல்லேலூயா. நாம இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களா இருக்கிறோமே, நாம் எப்படிப்பட்ட நற்கிரியைகளை, நன்மையான செயல்களை பூமியிலே செய்து கொண்டு வருகிறோம். நம்முடைய செயல்கள், நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சு எப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறது? அல்லது நாம் யோசிப்பதெல்லாம் நம்முடைய நலனுக்காக, நம்முடைய குடும்பத்தின் நலனுக்காக நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது மற்றவருடைய நலனுக்காக நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? சரி, இதே விஷயம் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நிருபங்கள்ல இருக்குதா அப்படின்னு இப்ப முதல்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிப்போம். நிறைய வசனங்களை வாசிக்க போறோம். கொஞ்சம் ஒரு சில டைம்ல போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 26, 19, 20. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, பவுல் அகிரிப்பா என்கிற ஒரு ராஜாவுக்கு முன்னாடி பேசுறார். அவரு அந்த ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்பட்டார். அந்த ராஜாவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிக்கையிடுகிறார். அப்போ அறிக்கையிடும் போது அவர் அந்த ராஜாவுக்கு முன்னாடி சொல்றத பாருங்க. அகிரிப்பா ராஜாவே, இல்லை, போய் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இப்போ நீங்க இயேசு கிறிஸ்து எதை பத்தி பேசினாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது, சமீபித்திருக்கிறது. அதே போல மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை என்ன பண்ணுங்கள், கொடுங்கள். இதுதான் பழையதுல இயேசு யோவான் ஸ்நானன்ல என்ன பண்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு பிரசங்கத்தை யார் பண்ணா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊர் ஊரா போய் என்ன பிரசங்கம் பண்றாரா? நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும், குணப்பட வேண்டும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கிரியைகளை என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும் என்று அவர் எல்லாருக்கும் போய் என்ன பண்றாராம், அறிவிக்கிறார். அப்போ பவுல் என்ன பண்ணாரு? இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாரோ, இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரோ, அதை தான் பவுலும் போய் எல்லாருக்கும் என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்ணி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். சரியா? இப்ப பவுலுடைய நிருபங்கள்ல என்ன இருக்குது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10. எபேசியர் 2, 8, 9, 10. கிருபையினாலே ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, அவைகளில்னா நற்கிரியைகள் செய்வதில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன சொல்றாரு? நாம்
ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? நான் ஏற்கனவே சொன்னேன், ரட்சிப்புனா எதுக்கு ஈடா சொல்றாரு இயேசு? தேவ ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு ஈடாக சொல்லுகிறார். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இயேசுவே கடவுள் என்று அவரை நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? அங்கீகரித்திருக்கிறோம். இயேசுதான் கடவுள் என்று நாம் அவரை அங்கீகரித்தபடியினாலே நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? அந்த விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? அவருடைய கிருபையினாலே தேவ ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறோம். இப்போ அவருடைய கிருபை அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுகிறது? நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் நாம் அவரை கடவுளாக அங்கீகரித்தபடினாலே கடவுள் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள் என்ன பண்ணியிருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஓகேவா? இப்ப இவர் சொல்றாரு, இது தேவனுடைய ஈவு. ஈவுனா என்னது? கிஃப்ட். தேவன் நமக்கு இதை எப்படி கொடுத்திருக்கிறாராம்? கிஃப்டா கொடுங்க. இதுக்காக நம்ம இதற்கு ஈடாக நம்ம எதையுமே என்ன பண்ண வேணாம்? செலுத்த வேண்டாம். இது தேவனுடைய கிஃப்ட். ஓகேவா? இது உங்களால் உண்டானதல்ல. இதை நம்ம இதற்காக நம்ம எந்த ஸ்டெப் என்ன பண்ணல? எடுக்கல. ஒரே ஸ்டெப் தான். என்ன ஸ்டெப்? மைண்ட்ல அவருடைய நம்முடைய உள்ளத்துல அவரை கடவுளா என்ன பண்ணுகிறோம்? அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் நம்ம பண்றது. வேற எந்த செயல்களையும் நாம் என்ன பண்ணல? சரீர பிரகாரமாக நாம் செய்யவில்லை. சரியா? அப்புறம் ஒருவனும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டாகவில்லை. அதாவது நான் நல்ல கிரியை செய்தேன், அதனால நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்தேன் நம்ம சொல்ல முடியாது. நம்ம எந்த கிரியையும் செய்யாம எங்க வந்திருக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். இப்போ பவுல் என்ன சொல்றாரு? நாம் ஏன் தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்தோம்? நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் ஏன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? ஏன்? எதற்காக? அதுதான் 10வது வசனத்துல சொல்றாரு. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணிருக்கிறோமா? சிருஷ்டிக்கப்பட்டோம். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம் அப்படின்னா தேவ ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறோம். எதற்காக? நற்கிரியைகளை செய்வதற்கு. அதுதான் இயேசு என்ன பண்ணார்? மத்தேயுல சொல்லி, உங்கள் மக்கள் எல்லாம் உங்கள் நற்கிரிகளை என்ன பண்ண வேண்டுமாம்? காண வேண்டும். கண்டு பிதாவாகிய தேவனை என்ன பண்ண வேண்டும்? மகிமைப்படுத்த. அதே தான் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்துல என்ன எழுதுறாரு? நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? எதற்காக தேவனால் தொடப்பட்டோம்? எதற்காக தேவ ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறோம்? எதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அல்லேலூயா. இப்போ அந்த நற்கிரியை செய்கிறதற்கு அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவைகளை முன்னதாக தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம்? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப இந்த பூமியில நல்ல செயல் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஒரு பெரிய ஷூ கம்பெனி, நல்லா கேளுங்க இந்த கதை. ஒரு பெரிய ஷூ கம்பெனி தங்களுடைய பிசினஸை டெவலப் பண்றதுக்காக ஒரு சேல்ஸ்மேன் வந்து ஒரு தீவுக்கு அனுப்புறாங்க. எங்க நம்முடைய ப்ராடக்ட அங்க போய் என்ன பண்ணோம்? நீ விரிவாக்கம் பண்ணணும், நிறைய பிசினஸ் நீ உருவாக்கணும் அந்த ஊர்ல, அந்த தீவுல போய். அவர் போறார், போய் ஸ்டடி பண்றார். ஒரு வாரத்துல நீ எனக்கு சொல்லு, எவ்வளவு செருப்பு ஷூ எனக்கு அனுப்புறோம்னு சொல்லு, எனக்கு லிஸ்ட் கொடு அப்படின்னு மேனேஜர் சொல்லி அனுப்புறார். அந்த சேல்ஸ்மேன் போறார், போய் அந்த ஊர் ஊரா சுத்தி பார்த்துட்டு ஒரு லெட்டர் போறார். ஐயா, இந்த ஊர்ல யாருமே செருப்பு போடுறதில்லை, செருப்பு போடுற பழக்கம் யாருக்குமே இல்லை. அதனால நம்ம ஷூ எல்லாம் கொண்டு வந்தா இங்க என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? விற்க முடியாது. அதனால எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போடுங்க, நான் ஊருக்கு வந்து சேர்றேன்னு சொன்னேன். உடனே அவருக்கு என்ன பண்ணாரு? ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு அவருக்கு அனுப்பிச்சாச்சு. அவரும் ஃபிளைட் ஏறி என்ன பண்ணிட்டாரு? ஊருக்கு வந்து மறுபடியும் அந்த ஷூ கம்பெனில இருந்து மறுபடியும் பேசுனாங்க. என்னையா அந்த டீம்ல போய் நம்ம ஷூவை பத்தி விற்பனை பண்ணணும்னு ஆள் அனுப்புறீங்களா இல்லையா? ஓனர் கேட்கிறாரு. ஆமாங்க, ஆள் அனுப்புனேன். போனவர் என்ன பண்ணிட்டாரு? திரும்பி வந்துட்டாரு. ஏன்னா ஏன் காரணம்? அங்க ஊர்ல இருக்கிற எவனுமே என்ன பண்றது இல்ல, செருப்பே போடுற பழக்கம் இல்லை. அங்க போய் எங்க ஷூவை விற்கிறது அப்படின்னு அவர் திரும்பி வந்தார். உடனே
ஒரு ஆளை என்ன பண்ணு, கண்டுபிடிச்சு அனுப்பு. உடனே ஒரு ஆள் போற சொல்லி அனுப்புறாங்க. ஒரு வாரத்துல என்ன பண்ணு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த ஆளு போய் பார்த்துட்டு லெட்டர் போற 2 3 கப்பல் நிறைய ஷூ செருப்புலாம் என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. நீங்க யாருமே என்ன போடல, செருப்பும் போடல, ஷூவும் போடல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் என்ன பண்ணலாம், ஷூவையும் செருப்பையும் என்ன பண்ணலாம், விற்கலாம். நிறைய கப்பல் நிறைய அனுப்புனுங்க, அனுப்புங்க. இப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தர் அந்த சூழ்நிலை எப்படி பாக்குறாரு, எப்படி பாக்குறாரு? நெகட்டிவா பாக்குறாரு. இன்னொருத்தர் எப்படி பாக்குறாரு? பாசிட்டிவா பாக்குறாரு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? நன்மை நிறைந்த உலகமா? ஒருவேளை நன்மை நிறைந்த உலகமா இருந்தா நீங்க என்ன சொல்லலாம்? நன்மை செய்யறதுக்கு என்னங்கல்ல, வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நன்மை செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க சொல்லலாம். ஆனா நம்ம எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றோம்? தீமை நிறைந்த உலகத்தில் வாழ்றோம். அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துக்கு எத்தனை பேர் தேவை நன்மை செய்யறதுக்கு? நிறைய பேர் தேவை. அப்போ நம்மளால முடிந்த நன்மைகளை நாம் செய்ய முடியுமா, முடியாதா? அப்படி நாம் நன்மை செய்யும் போது நமக்கு மகிமை அல்ல, நமக்கு பெருமை அல்ல, நமக்கு ஒரு இது அல்ல. யாருக்கு மகிமை? தேவனுக்கு, இயேசுவுக்கு. அல்லேலூயா. அப்ப பவுல் அதான் சொல்றாரு அவருடைய நிருபத்துல, இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை தான் பவுலும் என்ன பண்ணுறார், கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு மிஞ்சி, அதற்கு அதிகமாக வேறு ஒன்றையும் பவுல் என்ன பண்ணவில்லை, கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் 2 வசனத்தை வாசனம், பவுல் எழுதின வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 10 வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை என்ன பண்ண வேண்டுமாம், அலங்கரிக்கவும். இப்ப இந்த வசனத்தை வச்சு நிறைய சர்ச்சஸ்ல எப்படி பேசுறாங்கன்னா, என்ன போடக்கூடாது, நகை போடக்கூடாது, நல்ல கலர் ட்ரெஸ் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது, பட்டு புடவை போடக்கூடாது, பூ வைக்க கூடாது, உங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு பைபிள். இப்போ பவுல் எழுத அர்த்தம், நீங்க உங்களை இந்த மாதிரி நகைகளினாலும் முத்துக்களினாலும் பொன்னாபங்களினாலும் விலையேறப்பட்டனாலும் வஸ்திரங்களினாலும் உங்களை அலங்கரிச்சுக்கவே கூடாதுன்னு அவர் சொல்லல. இந்த மாதிரி நீங்க அலங்கரிச்சாலும் எது உங்களுக்கு முக்கியமான அலங்காரமா இருக்கணும், எது, என்னென்னலாம் சொல்றாரு? தகுதியான வஸ்திரம், அப்புறம் நாணம், தெளிந்த புத்தி, அப்புறம் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி என்ன பண்ணுமா, நற்கிரியைகளினால் என்ன பண்ணுமா, அலங்கரித்துக் கொள்ளும். இப்ப தேவ பக்தி உள்ள ஸ்திரீ அப்படின்னு நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்கன்னா உங்களுடைய அலங்காரம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா, நற்கிரியையினாலே அலங்கரித்துக் கொள்ளும். இப்போ ஸ்திரீகளுக்கு மட்டும்தானா இது? ஆண்களுக்கும் இது பொருள். ஆண்களும் நிறைய பேர் மோதிரம் செய்து இவ்வளோ கண்டியா 5 கிலோ 10 கிலோ சைஸுக்கு வேணும் போட்டுருக்காங்க ஆண்கள்ல, நகையை அணிஞ்சுக்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி என்ன பண்ணுமா, இன்னும் 5 கிலோ தங்கத்தை போட்டுக்கிற மாதிரி நிறைய நற்கிரியைகளை தங்களுக்கு அலங்காரமாக என்ன பண்ண வேண்டும், தங்களுக்கு போட்டுக் கொள்ள வேண்டும். இல்லையா? அடுத்தது அதே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 9 10. ம் 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 நடப்பித்து
குறித்து இருந்தால் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இதுல முக்கியமா ஒரு விதவைகளை குறித்து சொல்லுகிறார். இப்ப சாதாரண பெண்களும் என்ன பண்ணுமா, நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அதே போல விதவைகளும் என்ன பண்ண வேண்டுமாம், சகலவித நற்கிரியைகளில் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து என்ன பண்ணுமா, நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ 60 வயது மேற்பட்டவர்களும் திருமணமானவங்களும் சரி, திருமணம் சரி, உங்களை குறித்து மற்றவர்கள் நல்ல சாட்சி சொல்லுமா. எப்படிப்பட்ட நல்ல சாட்சி? அவர் எப்படிப்பட்டவர்? நற்கிரியைகளை செய்கிறவர் என்ற நல் சாட்சியை யார் பெற வேண்டும்? 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெற வேண்டும். அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18, 19. இல்லாமல் வையாமலும் வைக்கவும் கொடுக்கிறவர்களும் இருக்கவும் வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடும். இப்ப இவர் யாரை பத்தி சொல்றாரு? அந்த காலத்துல சர்ச்சில் இருந்த ஐஸ்வர்யவான்கள், சபையில் இருந்த நல்ல வசதி படைத்தவர்கள், பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்கள். இப்போ அவங்கள பார்த்து பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஐஸ்வர்யவான்கள் தான், எந்த எந்த குறையும் இல்லை. ஆனா நீங்க எது தெரியுமா ரொம்ப ஐஸ்வர்யவானா இருக்கணும்? நற்கிரியைகளில் எப்படி இருக்குமா, ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா. பாருங்க என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. நீங்கள் நன்மை செய்யவும், 18ஆம் வசனம், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாகவும் நீங்க என்ன பண்ண வேண்டுமா, இருக்க வேண்டும் என்று யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? ஐஸ்வர்யவான்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா எதுல இருக்கணும்? ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். நற்கிரியைகள் செய்வதிலே ஐஸ்வர்யம். அது வெறும் பணம் வசதி பட்சம் மட்டும்தான் இருக்க முடியுமா? ஏழைகள் கூட எப்படி இருக்கலாம்? நற்கிரியை செய்வதில் எப்படி இருக்கலாம்? ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அப்புறம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் ஒருவர் கவனித்து, ஒருவரை ஒருவர் கவனிக்கணுமா? எதுக்கு கவனிக்கணுமா? ஒருவர் இன்னொருத்தரை ஏவணுமா? எதற்கு ஏவணும்? சிலர் நம்ம எதுக்கு ஏவுவோம்? அவன் என்ன 4 வார்த்தை கேட்டான், நீ போய் ஒரு 10 வார்த்தை அவனை நறுக்குன்னு என்ன பண்ணு, கேட்டுட்டு வா, நீ மற்றவங்களை ஏவி விடு. நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படி ஏவாம எதுக்கு ஏவணுமா? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் மற்றவர்களை என்ன பண்ணணுமா? இது யார் சொல்றா? எபிரேயர் ஆசிரியர் சொல்றார். அப்புறம் யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14 - 17 வரைக்கும் வாசிப்போம். என் சகோதரரே, சொல்லியும் பிரயோஜனம் என்ன? ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது பாருங்க வஸ்திரம் இல்லாமலும், அதாவது வஸ்திரம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா இல்ல, அந்த வஸ்திரம் எப்படிப்பட்டது? கிழிந்து போன வஸ்திரங்கள், சரியான வஸ்திரங்கள் இல்லை. அப்போ அவங்க உடுத்திக் கொள்வதற்கு ஏற்ற வஸ்திரங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணல, இல்லை. வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம், ஒவ்வொரு நாளும் சாப்பிடறதுக்கு என்ன இல்ல, சாப்பாடு இல்ல, அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது நோக்கி சமாதானத்தோட போய் என்ன பண்ணுங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும். இப்ப இவர் என்ன பண்றாரு? வாய் தட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு சரியான ட்ரெஸ் இல்ல, உங்களுக்கு சரியான சாப்பாடு இல்ல, ஆனா நீங்க போய் என்ன பண்ணுங்க, குளிர் காய்ந்து பசியாரு. நல்ல ட்ரெஸ் போட்டா என்ன முடியும்? குளிர் காய முடியும். நல்ல சாப்பாடு போனா என்ன பண்ண முடியும்? பசியார முடியும்.
ஆனா இவர் என்ன சொல்றாராம்? குளிர் காய்ந்து பசியாறுகள் என்று சொல்லி சரீரத்துக்கு வேண்டியவைகள். அப்ப குளிர் காய்வதற்கு என்ன வேணும்? நல்ல ட்ரெஸ் வேணும். பசியாறதுக்கு என்ன வேணும்? அட்லீஸ்ட் சோறாவது அரிசியாவது வேணும். அத அவங்களுக்கு செய்யாம அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். அப்போ நம்ம எல்லாம் யாரு? விசுவாசி. யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசு விசுவாசிக்கிறோம். ஆனா என்ன இல்ல? கிரியை இல்ல. அப்படின்னா நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதான்? செத்து போன விசுவாசம். 26வது வசனத்தை வாசிங்க அதே அதிகாரத்துல. ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல நல்ல கிரியைகள் இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குதான்? செத்ததாய் இருக்கு. இதை யார் எழுதுறான்? யாக்கோபு. இவர் யாரு? இயேசு கிறிஸ்துவின் பிரதர், கூட பிறந்தவர். சோ இவரும் யாரை பத்தி தான் யாருடைய போதனை தான் வற்புறுத்துறாரு? இயேசு எந்த போதனை கற்றுக் கொடுத்தாரோ அதே போதனையை தான் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு? திருச்சபை மக்களுக்கு. அவருடைய 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள், இருந்தீர்கள், பெற்றிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் விட்டு விலகி அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் விஷயத்தில் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவர்களுக்கு நல்ல நடக்கை உள்ளவர்களாய் கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறேன். பேதுரு என்ன புத்தி தான் சொல்றாரு? என்ன செய்யுங்க? உங்கள் நற்கிரியைகளை மற்றவர்கள் காண வேண்டும். அவங்க யார் தெரியுமா? உங்களை தப்பா மற்றவங்க கிட்ட பேசுறாங்க. உங்களை பற்றி பாருங்க, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசுகிற விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களை பற்றி யார் யாரெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணுமா? நற்கிரியைகளை செய்யணும். அப்படி நீங்கள் செய்யும் போது அவங்களே உங்களுக்கு தப்பா பேசுறவங்களே உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை என்ன பண்ணுவாங்க? மகிமைப்படுத்துவாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நல்ல நடக்கை உள்ள நற்கிரியைகளை எடுக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று யார் சொல்றா? பேதுருவும் சொல்லுங்க. கடைசியா யோவான் 2 யோவான் ஒரே அதிகாரம் தான். 9, 10, 11 வசனங்களை வாசிப்போம். யோவான் என்ன சொன்னாரு? எந்த உபதேசத்துல நடக்கணுமா? கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்து என்ன உபதேசித்திருக்கிறாரு? நீங்க என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்யணும். அப்ப யோவான் என்ன சொல்றாரு? நீங்க என்ன செய்யுங்க? நற்கிரியைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் உபதேசத்துல நீங்க நிலைத்திருங்க அப்படின்றாரு. அப்படி நீங்க கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க பிதாவையும் குமாரனையும் உடையவர்கள். அப்புறம் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்க வீட்டுல என்ன பண்ணாதீங்க? ஏத்துக்காங்க. யார? கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராதவர்களை உங்கள் வீட்டில என்ன பண்ணாதீர்கள்? ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவனுக்கு வாழ்த்துதலும் என்ன பண்ணாதீங்க? சொல்லாதீங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு என்னவா இருக்கிறானா? பங்குள்ளவனா இருக்கிறான். இப்ப நம்ம இது வரைக்கும் எதை பத்தி பார்த்தோம்? நற்கிரியைகளை பத்தி பார்த்தோம். இங்க யோவான் எதை பத்தி பேசுறாரு? துர்க்கிரியைகளை பத்தி பேசுகிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் மற்றவர்கள் செய்கிற துர்க்கிரியைகளுக்கு என்ன பிடிப்படாதீங்க, பங்குள்ளவங்களா இருக்காதீங்க, அவங்களோட கூட்டாளியா சேராதீங்க. எதுல சேராதீங்க? துர்க்கிரியைகளுக்கு கூட்டாளியா சேராதீங்க. அப்படி நீங்க துர்க்கிரியைகளுக்கு கூட்டாளியா சேரக்கூடாதுன்னா கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வருகிறவனை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராதவனை என்ன பண்ணாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. அப்படி நீங்க அவனை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க அவனுடைய துக்கிரியைகளுக்கு என்னவா இருக்கிறீங்க, பங்குள்ளவங்க. ஆனா இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார்? நற்கிரியைகளை செய்யுங்க. இப்ப யோவான் என்ன சொன்னாரு? இயேசு சொன்னதுதான் என்ன பண்ணாரு? யோவான் சொல்லுங்க. அப்போ நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? பைபிளை படிக்கும்போது இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதைதான் நிருபங்களிலே எழுத்தாளர்கள் இடப்படுகிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணமா தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். என்ன கற்றுக் கொடுத்தேன்? இயேசு நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று போதித்தார். அதே போதனையை தான் எல்லா நிருபத்தை எழுதிய அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணுகிறார்கள்? ஜனங்களுக்கு அதே போதனையை தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த போதனைக்கு மிஞ்சிய மேலான ஒரு போதனை யாரும் என்ன பண்ணவில்லை. இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவின் போதனை மூலமாக, நிருபங்களின் போதனை மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம்? சரி, வயது குறைந்தவனாலும் சரி, வயது முதியவனாலும் சரி, மற்றவங்க நம்ம பேரை கெடுத்தாலும் சரி, கெடுக்கலனாலும் சரி, செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவருக்கு நன்மை செய்வது, நற்கிரியைகள் செய்வது. இதற்கு உதாரணமா மிஷனரிமார்கள் என்னை தெரசா என்ற ஒரு நபரை குறித்து சொன்னேன். இந்த மாதிரி அநேக ஐடாஸ் கடலை குறித்து சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பேரு வந்து இந்த தமிழ்நாட்டில் மற்ற ஜனங்களுக்கு என்ன செய்தார்கள்? நற்கிரியைகள் செய்தார்கள். இப்போ இந்த பூமி நற்கிரியை செய்வதற்கு சாத்தியமான பூமியா? ஆம். ஏனென்றால் இந்த பூமி எது நிறைந்திருக்கிறது? தீமை நிறைந்திருக்கிறது. ஆகவே இந்த பூமிக்கு என்ன தேவை? நற்கிரியைகள் தேவை, நன்மைகள் தேவை. ஆகவே இந்த தீமையினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். நாம் சொற்பமாக இருக்கிறோம். தாராளமாக என்ன செய்யலாம்? நற்கிரிகளை, நன்மைகள் செய்யலாம். நற்கிரிகள் மூலமாக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார்? மகிழ்விக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை எழுந்திருப்போம்.